மாதம் இஎம்ஐ கட்டுறீங்களா? நான் 2 இஎம்ஐ கட்டுறேன், 3 இஎம்ஐ கட்டுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. ஒரு பையன் 30 வயசு ஒரு இளைஞர் இஎம்ஐ கட்ட முடியாமல் மென்டலி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி சூசைட் வரைக்கும் போயிருக்காரு. அவரை நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இஎம்ஐ ஏன் இவ்வளோ மாதம் கட்டுற அளவுக்கு இத்தனை இஎம்ஐ வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் சில பேரோட சூழ்நிலைகள் இருக்கலாம். நிறைய பேர் உடனே என்ன மெசேஜ் போடுவீங்க தெரியுமா? உங்களுக்கு என்ன மேம் தெரியும், அதோட வழி எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் தப்புன்னு சொல்லலை. பட் அடுத்தவங்களுக்காக நான் வீடு கட்டணும், அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் கார் வாங்கி வைக்கணும், அடுத்தவங்க முன்னாடி என்னோடய வீட்டில் ஏசி வாங்கணும், என் ஒய்ஃபுக்கு நல்ல நகை பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிற நீங்கள் உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி குடும்பம் பண்ணணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். 5 இஎம்ஐ ஒரு மந்த்லி ஒரு மனுஷன் 5 இஎம்ஐ கட்ட முடியுமா? வாங்குகிற சம்பளம் ஒரு 10 தேதிக்குள்ளே ₹1 மிச்சம் இல்லாமல் போயிடுது. அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. ஸோ குழந்தைக்கு மெடிசன் வாங்கினா கூட ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்குகிற நிலமையில் இன்றைக்கி ஒருத்தரை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மேடம் தப்பு தான் மேடம், ஆனால் என்னை நம்பி வந்தவ நல்லா அவளை வச்சுக்கணும், அவள் எதிர்பார்க்குற மாதிரி நான் நிறைய செஞ்சு கொடுக்கணும். என் ஃப்ரெண்டெல்லாம் கார் வச்சுருக்கான், காரில் கூட்டிகிட்டு போகிறான் ஒய்ஃபை. ஸோ என் குழந்தை என் மனைவியை காரில் கூட்டிகிட்டு போகணும், டெம்போ வாங்கி போடணும், வீடு கட்டணும், அவளுக்கு பிடிச்ச நகை கேட்கும் போதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணுங்கிறக்கா நிறைய இஎம்ஐ கடன் வாங்கினேன், இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேங்கிறாரு. அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக உங்களுடைய மன அழுத்தத்தை நீங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கிறீங்க. ஒன்று சொல்கிறேங்க, யார் நமக்காக நிற்க போகிறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துடாதீங்க, உங்கள் சந்தோஷத்தை இழந்துடாதீங்க. குறிப்பாக நிறைய ஆண்கள் இஎம்ஐ பிரச்சனையினால வாழ்க்கையை தொலைச்சிட்டு தன்னை யாரும் கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் வர ஜென்ரேஷனாவது இஎம்ஐ கட்டி தான் நம்ம பண்ணணுங்கிற அந்த தாட்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ கட்டாயம் இவருக்கு சொல்யூஷன் கொடுப்போம். இவரோட லைஃப்பை ஒரு நல்ல விதமாக மாற்றி எங்களால் கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ தேங்க்யூங்க. லவ் யூ ஆல்.